பாரியின் அங்கவை சங்கவை அடைக்கலம் கண்ட ஊர். திப்புவுடன் சேர சோழ பாண்டியரின் ஆட்சியில் செழித்த ஊர். கலை உலகில் பல ஜாம்பவான்களை தோற்றுவித்து பெருமை கொண்ட ஊர். இப்படி எம்மூரின் சிறப்புகள் கடலளவு. அதில் ஒரு துளியை நான் முத்தாக்கி எங்கள் மாணவரின் கிரீடத்தில் பதிக்கும் முயற்சியே இந்த இசைக்கோர்வை. என்னன்னா இப்போ ஒரு 100 வருஷம் 50 வருஷம் முன்னே இருந்திருக்குது, வழிபாடு பட்டிருக்கிறாங்க. தண்ணி போக மண் அரைச்சி மூடிருச்சு கோயில், அவ்வளோதான். இப்போ நடப்பாதே இதுதான், இவ்வளோதான் கீழே வரும். இப்போ பாலையாளனால மேலே ஏறிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஒரு 100 வருஷம் ஆளுங்களுக்கு பெரிய மனுஷருக்கெல்லாம் தெரியும் அந்த இடம். அது அப்படியே மண் வந்து மூடிருச்சு கோயிலை. அது பாருங்க தான் நாகர், அது அப்படியே அந்த பாறையிலே எல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. பழமை வாய்ந்தது. கீழே அந்த குழிக்குள்ள இருக்குது விநாயகர் ஜன்னல் மாதிரி பாருங்க, அந்த இடத்துல அடிச்சு வச்சிருக்கிறாங்க விநாயகரை. உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இதை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த நிகழ்ச்சி பாருங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமா இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் ஆத்ம வணக்கம். யாகத்துல பல பொருட்களை போடும், அது எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. சரி, ஆனா அது நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிக்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிக்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானம் அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசுல நினைச்சுக்கிற.